அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சுபகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த ஒரு முக்கியமான பொன்மொழியின் விளக்கத்தை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். சஹீஹ் புகாரினுடைய 7வது பாகத்தில் ஆரம்ப நபிமொழியாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த நபிமொழியை பதிவு செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நிஅமத்தானி, 2 அருள் கொடைகள் இருக்கிறது. மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரம் மினன் நாஸ், மனிதர்களில் அதிகமானவர்கள் இந்த 2 அருள் கொடைகள் விஷயத்தில் இழப்புக்குள்ளாகி கொண்டு இருக்கிறார்கள். இந்த அருளை எப்படி பயன்படுத்தணும்னு அவங்களுக்கு தெரியல. ஏராளமான அருளை மனிதர்கள் வீணடிப்பதை போன்று இந்த 2 அருள்களை அதிகமான மனிதர்கள் வீணடித்து பாழ்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அஸ்ஸிஹத்து வல் ஃபராகு, ஒன்று ஆரோக்கியம், மற்றொன்று ஓய்வு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆரோக்கியம் என்கிற இந்த ஒரு அருளை எல்லா மனிதர்களுக்கும் நிரந்தரமாக தருவது கிடையாது. எல்லோருக்கும் எல்லா பருவத்திலும் இதை கொடுப்பதும் கிடையாது. சிலரை இளம் பருவத்திலேயே ஆரோக்கியமற்றவர்களாக மாற்றுகிறான், சிலரை முதுமை நேரத்தில் ஆரோக்கியமற்றவர்களாக மாற்றுகிறான். இந்த ஆரோக்கியம் தவறிவிடுமையானால் அவர்களை தற்காத்துக் கொள்வதே மிக சிரமத்திற்குரிய ஒரு நிகழ்வாக மாறிவிடும். இந்த சூழ்நிலையில் மறுமைக்காக, தன்னுடைய கபருக்காக நன்மை தேடுவது என்பது சாத்தியமில்லாத ஒரு காரியமாக மாறிவிடும். எனவே நீங்கள் ஆரோக்கியத்தை இழந்து நோய்வாய்ப்பட்டு அவதிக்குள்ளாவதற்கு முன்பாக உங்களுடைய மன்னரைக்கு, உங்களுடைய மறுமைக்கு எது தேவையோ, எது அவசியமோ அப்படிப்பட்ட காரியங்களில் நீங்கள் ஈடுபடுங்கள் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இந்த செய்தியின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார்கள். ஒருவேளை ஆரோக்கியம் எல்லாவற்றையும் நாம் இழந்து விடுவோமே ஆனால் இந்த பூமியில வாழ்றதே அது தகுதி இல்லாத ஒரு வாழ்க்கை தான். அது ரசூலுல்லாஹ் ஒரு துஆவின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார்கள். நபி அவர்கள் ஒரு துஆவை எல்லா தொழுகைக்கு பிறகும் ஓதுவார்கள். ஒவ்வொரு ஃபர்லான சுன்னத்தான நஃபீலான தொழுகைக்கு பிறகும் ஓதுவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் புக்ல் வ அஊது பிக்க மின் அன் உரத்த இலா அர்தலில் உமூர் வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தி துன்யா வ அஊது பிக்க மின் அதாபில் கபர். இறைவா, கஞ்சத்தனத்திடம் இருந்து என்னை நீ பாதுகாத்து விடு. தள்ளாத முதுமை பருவம் வரை வாழ்வதை விட்டும் என்னை நீ பாதுகாத்து விடு. துன்யாவுடைய சோதனை, கபருடைய வேதனை விட்டும் என்னை நீ பாதுகாத்து விடு என்று நபி அவர்கள் இந்த 4 கோரிக்கையை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ்விடத்தில் முன்னெடுத்து வைப்பார்கள். நல்லா கேளுங்க, ரசூலுல்லாஹ் இதுல கேட்கிறாங்க, தள்ளாத வயதை நான் அடைஞ்சிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த துனியால வாழக்கூடாது. அதுக்கு முன்னாடி என்னுடைய கதையை முடித்து என்னை இந்த உலகத்திலிருந்து நீ வெளியே கொண்டு வந்துரு, என்னை மௌத்தாக்கி விடு என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையின் மூலமாக கேட்கிறார்கள். அப்படி நோய்வாய்ப்பட்டு என்னால் என்னுடைய காரியங்களை செய்ய முடியாது, இனிமேல் என்னுடைய இளமை எனக்கு திரும்பாது என்ற நிலையை நான் அடைவேனே ஆனால் நான் இந்த உலகத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, வாழ்ந்ததில் எந்த பயனும் இல்லை, என் மறுமைக்கு நான் எதையும் தேடப் போவதும் இல்லை. எனவே என்னை நீ அப்படி ஒரு நிலை அடைவதற்கு முன்னால் என்னை நீ மௌத்தாக்கிவிடு, அந்த நிலைக்கு என்னை கொண்டு வந்து சேர்த்து விடாதே என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தன்னுடைய ஆரோக்கியம் இழந்து பிறருக்கு சுமையாக, நமக்கு கஷ்டமாக, அமல்கள் செய்ய முடியாத ஒரு காலத்தை அடையக்கூடிய வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று நபி அவர்கள் இதை வளமையாக பிரார்த்தனையிலே இணைத்திருக்கிறார்கள் என்றால் இந்த ஆரோக்கியம் எவ்வளவு தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், லிக்குள்ளி தாயின் தவாவும்,
எல்லா நோய்க்கும் மருத்துவம் இருக்கிறது. நீங்கள் மருத்துவத்தை தேடிக்கொள்ளுங்கள். மருந்தை பெற்று மருத்துவத்தை பெற்று அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உதவியை தேடி அவன் உதவியை பெற்று நீங்கள் எப்படியாவது ஆரோக்கியமான மனிதர்களாக வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள் என்பதை ரசூலுல்லாஹ் தங்களுடைய ஒவ்வொரு போதனைகள் மூலமாக உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்க சமுதாயத்தில் பார்த்தால் ஏராளமான பருவவயதை அடைந்த நிலையில் உள்ள இளைஞர்கள், இளம் பெண்கள், அல்லது திருமணமாகி சில ஆண்டுகளில் உள்ள மக்கள், அல்லது ஒரு 40 கூட அடையாத இடத்தில் உள்ள அதிகமான மக்களுக்கு நீங்கள் பார்க்கலாம் ஏராளமான ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கிறது. காரணம் என்னவென்றால் தன்னுடைய உடலின் நிலையை குறித்து அக்கறைப்படக்கூடிய மக்கள் சமுதாயத்தில் குறைவாயிட்டாங்க. முந்தைய நேரத்தில் நம்முடைய ஒவ்வொரு உணவும் நம்முடைய பழக்க வழக்கமும் நேர மேலாண்மையும் ஆரோக்கியத்தை மையப்படுத்தி இருக்கும். ஆனால் இன்றைக்குள்ள மக்களுடைய பண்பாட்டை எடுத்துக்கொண்டால் ஆரோக்கியம் ஒரு பொருட்டு இல்லை. எதனாலும் சாப்பிடலாம், எப்படினாலும் இருக்கலாம், எப்படி ஒரு கலாச்சாரத்திலும் நாம் பழகி கொள்ளலாம், உடல் ஆரோக்கியம் போனாலும் பரவாயில்லைன்ற இடத்துல நம்ம இருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ஆரோக்கியம் தான் உங்களை மறுமைக்கு போராட வைக்கும். இந்த ஆரோக்கியம் இல்லைன்னா இந்த உலகத்தில் நீங்க வாழ்றது பயன் இல்லை. ஆரோக்கியம் அற்ற மனிதர்கள் உலகத்தில் வாழ்வதே பயனற்ற ஒரு வாழ்க்கை. எனவே இதை சேகரிப்பதற்கு, இதை பாதுகாப்பதற்கு நம்மில் பலர் முயற்சி செய்ய வேண்டும். இன்னைக்குள்ள சூழ்நிலை நீங்கள் பார்த்தால் பணத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை எதுக்கு நம்ம கொடுக்கறது இல்லை, ஆரோக்கியத்துக்கு கொடுப்பதில்லை. 20 வயது 25 வயதில் உழைக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மனிதன் இந்த 45-50 வயது வரைக்கும் உழைக்கிறான். அவனுடைய உணவுக்கு அவன் முக்கியத்துவம் தருவதில்லை. அவனுடைய தூக்கத்திற்கோ இன்ன பிற சுக காரியங்களுக்கோ அவன் முக்கியத்துவம் தராமல் எத்தனையோ பல மனிதர்கள் ஒரு வயோதிகத்தை அடைவதற்கு முன்பாக திடகாத்திரமான நிலையில் கூட பல நோய்களுக்கு ஆட்பட்டு படுக்கைக்கு செல்வதோ அல்லது மரணத்தை அடைவதோ இது போன்ற ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இந்த ஆரோக்கியத்தை அளிப்பதை நமக்கு தடுத்திருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஏராளமான மக்கள் வீரதீரமான விளையாட்டுகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு நல்ல போஷாக்கான உணவுப் பொருட்களை தன்னுடைய உடலுக்கு அவர்கள் எடுத்துக்கொண்டு முழுக்க தன்னுடைய உடலை அவர்கள் வலுப்படுத்தியதெல்லாம் இறைப்பாதையில் யுத்தம் செய்ய வேண்டும், இறைவனுக்காக வழிபட வேண்டும், மறுமைக்காக என்னுடைய கூலியை நான் தயார்படுத்த வேண்டும், சித்தப்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் உடல் ஆரோக்கியத்தை அவர்கள் மெருகூட்டினார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இன்றைக்குள்ள இந்த சூழலில் உள்ள மனிதர்கள் ஆரோக்கியத்தை இழந்து பொருளாதாரத்தின் மிக்கம் ஆசைப்பட்டு இந்த துன்யாவினுடைய இன்பத்தையும் மறுமைக்கான தேவைகளையும் பூர்த்தி செய்யாத ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இந்த ஆரோக்கியத்திற்கு கொடுத்து சொல்லித்தந்த பல போதனைகளில் முக்கியமான சில போதனைகளை நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் தொழுகையை காட்டிலும் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொன்னாங்க. நீங்கள் தொழுகைக்கு தயாராக இருக்கும்போது சாப்பாடு உங்கள் முன்னால் தயாராக இருக்குமேயானால் இகாமத்தினுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டாலும் சாப்பாடை நீங்க முற்படுத்துங்கள், தொழுகை நீங்க பின்னாடி தொழுங்கிறாங்க. காரணம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பலகீனப்படுமே ஆனால், பலம் குன்றி விடுமே ஆனால் உங்களால் அடுத்து எந்த ஒரு நேரத்திலும் வலுவான காரியங்களை எடுத்து நடைபோட முடியாது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களில் மக்களுக்கு அறிவுரை தந்து இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே நாம் பொருளாதாரத்தில் காட்டக்கூடிய ஆர்வத்தை, பிள்ளைகளுக்கு சொத்து சேர்ப்பதில் காட்டக்கூடிய ஆர்வத்தை, நம்முடைய உடலை மனதை பலப்படுத்துவதிலும் ஆரோக்கியப்படுத்துவதிலும் அதீத ஆர்வத்தை காட்ட வேண்டும். சுவர் இருந்தால் மட்டும்தான் சித்திரம் வரைய முடியும் என்று சொல்வார்கள். ஒரு பொருள், அடிப்படையான பொருள் இல்லைன்னா அதை கொண்டு நீங்கள் எந்த ஒன்றையுமே நீங்கள் பூர்த்தி செய்துவிட முடியாது. நீங்கள் அமல் செய்வதற்கும் உங்கள் குடும்பத்திற்காக போராடுவதற்கும் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் ஆரோக்கியம் என்பது இன்றியமையாத ஒன்று என்று புரிந்து கொண்டு உடல் ஆரோக்கியத்திற்கு அதிகமான முக்கியத்துவத்தை தரக்கூடிய மக்களாக நாம் இருப்போம் என்பதை சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.